வணக்கம். எல்லாத்துக்கும் வணக்கம். அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களோட தோஸ்ட் உங்கள் வீட்டில் எல்லாம் நலமாக இருக்க வேண்டும் என்று கடவுளை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். குறை நேரம் இருந்தால் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கி நேற்று போடாததுக்கு மிகவும் மன்னித்து விடுங்கள் என்று தாழ்மையாக கேட்டுவிட்டு இந்த வீடியோக்குள் செல்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா நான் திங்கட்கிழமை 3 வீடியோ வந்துடும் தொடர்ந்து நீங்கள் கமெண்ட் செய்ய வேண்டும் என்று சொல்லுவேன். அடுத்து கண்டினியூ பண்ண எபிசோடு எப்படி போகுதுன்னா, நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஹீரோ கேட்டோன்னே நம்ம இந்த மூணு பொண்ணு சொல்கிறா, தேங்க்யூ நீ என்னை காப்பாற்றுனதுக்கு சொன்னதுக்கு. சரி நான் ஓகே அதில் பரவாயில்லன்னு சொன்னோடனே சேடாக இருக்கான். எனக்கு இப்போ ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. மேலே ஆட்டிடியூவை பார்த்து நம்ம ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினை பார்க்க, ஏன்னா ஹீரோயினி அவ்வளோ பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. பார்த்துட்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கோன்னே அவன் அப்போ பாஸ்ட்டாக சொல்ல ஆரம்பிக்கிற டைமில் தான் ஹீரோ சரி நீ ரொம்ப கவலைப்படாதம்மா, நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோடனே ஹீரோ நம்ம ஹீரோயினை பார்க்க, ஹீரோயினி அவள் காம்ப்ளிகேட்டாக பேசுகிறத பார்த்துட்டு ஐயோ அது மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறத பார்த்துட்டு இப்படிலாம் ரியாக்ஷன் கொடுக்குற அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்து அதில் ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். சமாளித்தோடனே என்னோடய கையில் இருக்கிற அந்த எப்படி இந்த காயெல்லாம் காணா போச்சுன்னே தெரியல அப்படி சொல்லிட்டு அவள் பார்த்தா ஹீரோயினுக்கு காது டீமன் காது மாதிரி இருக்குது. அதை பார்த்துட்டு என்னது டீமன் காதுன்னா, இல்லை இது நார்மல் டீமன்னு சொல்லி நம்ம ஹீரோ சமாளிக்கிறான். நார்மல் டீமனா? என்னது நீங்கள் டீமன் கூடலாம் இருக்கீங்களா? அப்போ அதை கேட்டுட்டு ஆமாம் அதுக்கு என்ன இப்போ நான் டீமன் இருந்தால் உனக்கு என்ன இப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டுட்ருக்கா நம்ம ஹீரோயினி கேட்டோடனே நம்ம ஹீரோ சரி அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் போட்டுட்டு, ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக பிடிக்கல இவ்வளோ பார்த்தோன்னே. ஏன்னா ரொமான்ஸை கெடுத்துட்டால, அதனால் இன்னும் கடுப்பில் தான் இருக்கா நம்ம ஹீரோயினி. அடுத்து இப்போ இன்னும் மேலே ஏதோ வருதுன்னு சொல்லி சென்ஸ் பண்ணுறான். மேலே ஏதோ ஒரு ஸ்பீக்கிங் இருக்குதுன்னு நினைக்கிறான் நம்ம ஹீரோயின். என்னது ஸ்பீக்கிங்னா என்னதுன்னு சொல்லி நம்ம அந்த ஒருத்தி பொண்ணு கேட்குறா. அதை கேட்டுட்டு அது என்னதுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கணும். அதெல்லாம் சொல்ல முடியாது போன்னு சொல்லி தலையை திருப்பிட்டா நம்ம ஹீரோயினி திருப்பி தலையை திருப்பினோடனே அடுத்து நான் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறேன் போல், அவளை பற்றி நம்ம சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு அவளை பற்றி சொல்கிற அந்த வில்லியை பற்றி அவள் ஒரு ரொம்ப டெரிஃபிக்கானவ, அவள் எனக்கு நரகத்தையே காட்டிட்டா, அவள் நிறைய பேர்த்து கொண்டுட்டா, ஒரு பெரிய சைக்கோபாட் மாதிரி இருக்கா அவள். என்னால் என் சத்திங்க பாருங்க காட்டுறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவளோட 2 விரலை வச்சு பவரை யூஸ் பண்ணி ட்ரை பண்ண. என்னது டக் 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 என்னடா ஒன்றுமே ஆகலைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, என்னது ஒன்றுமே ஆகலை, நீங்கள் இது பவர் காட்டுறேன் இப்படி காட்டுறேன் நீங்கள் ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி கேட்க, அப்படியே அவன் இன்னும் ஒரு ஃபுல் எலக்ட்ரிக் ஹெட்செட் பவர் யூஸ் பண்ணி பார்க்குறான். அது லைட்டாக லிட்டில் பட்டு அது ஓவர் எக்ஸ்ப்ளோ ஆகி வெடிச்சிடுச்சு, கீழே தள்ளி விட்டோன்னே என்னது என்னோடய பவர் யூஸ் பண்ண முடியல, என்னாச்சு எனக்கு என்னோடய பவர் ஃபுல்லாமே வேனிஷ் ஆகிடுச்சோ அப்படி சொல்லிட்டு அவள் ஏதாவது பேச, அதில் உன் பவர் அது உன் பவர் ஸ்பார்க் பண்ணிடுச்சு அப்படியா அப்படின்னு சொல்லி ஹீரோ ஷாக்காக, என் பவரே போயிடுச்சு அவனால் தான் நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அவள் புலம்ப. அதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்துட்டு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ஆக்ஷன் கொடுக்கணுன்னு அவள் சொல்கிறான், ஐயோ நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேணாம், உங்களுக்கு எனக்கு தெரியும் இந்த வழி புரியுது அப்படி சொன்னோன்னே, நீ நிப்பாட்டுறியா இல்லையா, நீ ஏதாச்சும் பேசிகிட்டு இருக்க, இப்போ என்னைய பார்ப்பையா இல்லையா அப்படின்னு சரி நீ கோப்படாதம்மா, உனக்கு என்னம்மா வேணும், இருமா அவன் அந்த சாப்பாட்டுக்கிட்ட சாப்பிட பண்ணோடனே எனக்கு அந்த சாப்பாடெலாம் வேணாம், எனக்கு ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குன்னு சொல்லி இவ சொல்லிவிட்டு வருத்தப்பட்டு போகிறத பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு மனசே கேட்கல. ஏன்னா சாப்பாடு எடுத்து கொடுத்தேன் அந்த அளவே, அதை சாப்பிடாம போகிறத பார்த்துட்டு எனக்கு இந்த சாப்பாடு வேணாம், எனக்கு வருத்தமாக இருக்குது, ஒரே வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வீட்டை விட்டு வெளியில் போகிறான். அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மிஷின் க்ளீன் பண்ணிட்டு டைமில் நம்ம ஹீரோ பார்த்து ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட சொல்ல, ஹீரோயினி அதெல்லாம் கண்டுக்கல, எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் சொல்லி வளைச்சி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன். அதை பார்த்துட்டு என்னம்மா அவங்களுக்கு வருத்தமாகவே இல்லை, அவன் அவ்வளோ புலம்பிட்டு போகிறான், நீ வாட்டுக்கு சாப்பாடில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டுறியாம்மா, அதில் எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் சொல்லி அவளோட வளைச்சி திட்டுறதை பார்த்துட்டு நம்ம இங்கிட்டு காட்டினா அவள் போய் சோகமாக போய் உட்காந்துட்டு என்னடா வாழ்க்கையே போன மாதிரி அப்படியே உட்காந்து அவள் ஃபீல் பண்ணுறான், என்ன தான் நடந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தா அவளோட கண்ணை மூடி யோசிக்கும் போல் அவளோட அந்த இது க்ரீப்பியான கண்ணு தெரியுது. அவள் இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தா அவள் கட் பண்ண போல் அந்த பிளாக் ஆரா அந்த வெட்டிங் வந்துச்சுல்ல, அது வந்த டைமில் அவள் அடிபட்டு கீழே விழுறான். ஒரு நிமிஷத்தில் ஒரு செகண்டில் நடந்து முடிச்சு.
குனிஞ்சு கீழே விழுந்தோடனே அவள் அப்படியே மண் வந்து அவளை அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. மூச்சு விட முடியாமல் கவர் பண்ண அந்த மண்ணோட டென்சிட்டி அதிகமானோடனே அந்த டைமண்ட் இருக்குல்ல, அந்த டைமண்ட் வந்து இவளை சேவ் பண்ணிடுச்சு. அந்த டைமண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இவளை வந்து டீப்பாக இழுத்து அவளோட இன்னும் ஒரு சென்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு சுரங்கம் மாதிரி நோண்டி அண்டர் கிரவுண்டில் போயிட்டே இருக்கவா. அப்படி திடீர்னு ஒரு இடத்த பாதையை கண்டுபிடிச்சி வந்துட்டா. வந்தோடனே தான் அந்த டைமில் தான் அவள் அந்த ஸ்டோன் வந்து ரொம்ப கிராக் ஆகிடுச்சு. அவளோட ஸ்டோன் வந்து இவளை காப்பாற்றிருக்கு, லைஃப்பை காப்பாற்றிருக்கு. அப்போ அந்த டைமில் தான் டாக்கு பார்த்து அப்படியே இவளை பிடிச்சி தூக்கிட்டு வந்ததை நினச்சி பார்த்துட்டு ஒரு மாதிரி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கேன் சார், இன்னும் என்னால் அந்த இன்சிடென்ட்டை மறக்க முடியலையே. அவள் பண்ண என்னை ஒரு நிமிஷத்தில் என்னை முடிச்சிட்டாலே சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்கும் போல. ஈரோ வந்துட்டேன், சரிப்பா இன்னுமா நல்லாக்கியா, அப்படியே ஃபீல் பண்ணாத நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன்னா, தனிமை வாழ்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும், நீ ஒன்றும் கவலைப்படாதுன்னொடனே அவள் வந்து ஒரு மாதிரி பண்ணுறதா. அதனால் நான் என்ன தான் பண்ண முடியும், நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், அந்த டீமன்ற இவ்வளோ பண்ண முடியாமல் சொல்லிட்டுருக்கேன்னு. சரி நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ அவளை நினச்சி ஜோ நினச்சிலாம் நீ ஒன்றும் வரது ஒன்றாத, சும்மா வெடுக்கு தான் பேசுவாள், அவள் ரொம்ப நல்லவ அப்படி சொன்னோடனே அவள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவளோட ஆவி வச்சு அப்படியே சென்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஐயோ இவங்க பேசுகிறாங்களே விருப்பாக இருக்குது நம்ம ஹீரோயினுக்கு. நான் உனக்கு சமாதானப்படுத்துறதுக்கு ஒரு டெக்னிக் காட்டுறேன்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாட் டெக்னிக் யூஸ் பண்ண போகிறான். என்னது ஸ்வாட் டெக்னிக்கா, இது வந்து பீஸை கொடுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். இது ஒரு குட் பீஸ் கொடுக்கும்னு சொல்லிட்டு இருக்க டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஐயோ இது வந்து இவங்க 2 பேருக்குள்ளேயே கனெக்ஷன் ஆகிடக்கூடாது, கடுப்பு, ஐயோ இதுக்குள்ளே கனெக்ஷன் ஆகிற மாதிரி அவளே இமேஜின் பண்ணுறான். ஹீரோயின் இமேஜின் பண்ண ஒரு கிஸ் கொடுக்குற சீன் வந்தோடனே ஐயோ இதெல்லாம் நடக்கூடாதுன்னு சொல்லி சாப்பாடை சித்திட்டு ஐயோ இதை தடுத்தே தீரணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கடுப்பாக இன்னும் ஏதோ சவுண்டு கேட்குன்னு சொல்லி ஹீரோக்கிட்ட திரும்பி பார்க்க ஹீரோயின் வரா. ஹீரோயின் வந்தோடனே நம்ம 2 என்னடா திடீர்னு ஹீரோயின் வந்துட்டான்னு சொல்லி 2 ஹீரோவுக்கு சந்தோஷம். நம்ம நீ எவ்வளோ திருப்பி நீ உன்னைய பற்றி எனக்கு தெரியும், நீ வருவேன்னு எனக்கு தெரியும் சொன்னோடனே அதெல்லாம் இல்லை போடான்னு சொல்லி நாக்கை துருத்தி கட்டிட்டு கிண்டல் பண்ணிவிட்டேன். சரி நீ ஒன்றும் பேசுனது பார்த்தா நீ ஓவராக பண்ணிக்க தெரியல, நானே அவளை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது, அதை ஃபுல்லாக இழுத்து விட்டு நம்ம அந்த வில்லியை அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹீரோயினி கூட்டி போனோடனே என்னடா ஒன்றுமே இல்லை, நான் அவளை எப்படியே நான் பண்ணலன்னு நினச்சேன். எனக்கு தெரியும் நம்ம இவ்வளோ ஹீரோயினி தான் நம்ம ஏதாச்சும் அவளை சரி பண்ணிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல டைமில் என்னதுடான்னு அவள் கண்ணை முழிச்சு பார்க்குறான். அந்த பொண்ணு இந்த இடம் ஃபுல்லாக ஒரு டொமைனாக இருக்குது, அது டீமன் குயின் டொமைன். அது ஃபுல்லாமே ஆறாவது நடந்ததுக்கு என்னது இது டீமன் டொமைனாக இருக்குது, நான் தான் பொண்ணை பார்த்ததே இல்லையே, இதெல்லாம் ரொம்ப ரேருன்னுவாங்க. இங்கே பாருடி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சவுண்டு கேட்டோன்னே என் ஹீரோயின் தான் சொல்கிறான், நீங்கள் தான் எப்படி கூப்பிட்டு வந்தீங்கன்னு சொன்னோன்னே நீ இன்னுமா அப்படியே தெரியுற, உன்னை பற்றி எனக்கு தெரியும்னு சொன்னோன்னே என்னது என்னை பற்றி தெரியுன்றேன். அப்படி திடீர்னு ஒரு சவுண்டு வந்து ஒரு ஆறா வந்து அடிக்குது, ரெட்டு ஆறா, அது வந்து குயினோட பவர் தான். நீங்கள் என்னை கொல்ல போகிறீங்களா, என்னை வந்து கொல்ல போகிறீங்களோ, சரி ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவளோட ஹீரோயின் ஃபுல் பவர் பொட்டன்ஷியல் யூஸ் பண்ணி இவர்கிட்ட இருக்கிற அந்த இதை வச்சு அட்டாக் பண்ணலான்னு சொல்லி நீ நிப்பாற்றி நீ நில்லு நான் உனக்கு சரி பண்ணுறேன்னு சொல்லி ஹீரோயினி சொல்ல, அதை பார்த்துட்டு அவளோட ஹீரோயின் பவர் ஷர்ஷர்னு அடிக்க என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து கதறான். அவளோட ஜிம்டானிக்ஸ் பவர்லாம் யூஸ் பண்ணி அதை எஸ்கேப் ஆகிறான், அதை பிடிக்க விடாமல் தடுக்க விடுறான். இப்போ ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டு இருக்க டைமில் தான் அவளோட அந்த ஐயை யூஸ் பண்ணுறான். அந்த மேஜிக்கை யூஸ் பண்ணி அவளோட பவரை யூஸ் பண்ணி டேக்கிள் பண்ணிகிட்டே இருக்க டைமில் தான் அவளோட ஃபுல் எனர்ஜி இன்னும் ட்ரைன் பண்ணுது. ஏன்னா அவளோட பவர் வந்து ரெடியூஸ் ஆகும் என்னால் என்ன பவர் ட்ரெயின் ஆகிட்டே இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். அந்த டைமில் வந்து நம்ம ஹீரோயினி அவளோட டெப்த்தான பவரை யூஸ் பண்ணி லால் ஆஃப் ஃபைட்டர்ஸ் பண்ணி அனுப்பிடுறான். ஒரு வெப்பு மாதிரி ஒரு நூடுல்ஸ் வெப் மாதிரி அனுப்பிடுறது மூலம் நம்ம ஹீரோயினை வந்து ஒரு டீப்பஸ்ட்டு பேட்டலில் நம்ம ஹீரோயினை சும்மாவா டீமன் குயின்னா சும்மாவா கொடுத்தாங்க பேர். எப்படி இதை தடுக்கணும் டேக்கிள் பண்ண தெரியலன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டாங்க. இந்த பொண்ணோட கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் மொத்தம் 4 கையும் பிடிச்சிட்டா. ஹீரோயினை கையை பிடிச்சிட்டு ஐயோ நீ விடுங்க, என்னை கொல்ல போகிறீங்களா, இதுக்கு நீ இப்படி என்ன பண்ணுற, நான் என்ன தான் உனக்கு பாவம் பண்ணு சொல்லிட்டு அவள் கத்துறா, ஸ்க்ரீன் பண்ணோடனே
சே நீ ஓவரா கட்சி தொலையாத உன்னை முடிச்சு விட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை சொல்ல, நீ விடுங்க அப்படின்னு சொல்ல அப்படி கடுப்பில் கத்திட்டு தெரியான். அவளோட இந்த ஈவில் சைடு வந்து ஓப்பன் ஆகுது. அந்த ஆரா வந்து இவளுக்குள்ளே டீப்பாக இருக்கா. ஏன்னா அந்த வில்லியோட ஆரா வந்து இவளுக்குள்ளே போனதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினை வந்து அவளோட வாய்க்குள்ளே இந்த பவர்ஃபுல் அந்த ரெட் ஆராவை யூஸ் பண்ணி நம்ம குயின் வந்து வாய்க்குள்ளே உள்ள டீப்பாக விட்றான். விட அதுக்குள்ளே இருக்க வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ சுயநிலையை இழந்துட்டான் நம்ம இந்த பொண்ணு. அப்போ உள்ளே டீப்பாக போனோடனே அங்கே ஒரு பூச்சி மாதிரி இருக்குது. அதுதான் இவளை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது போல். இவளோட எனர்ஜியை சக் பண்ணிவிட்டு இவளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈவில் சைடாக மாற்றிக்கிட்டு இருக்குது. அந்த ப்ரொடியூஸ் பண்ண ஈவில் சைட் ப்ரொடெக்ஷன் அந்த ஆர்கனைசேஷனோட இது தான் இந்த பூச்சி. அதை வந்து நம்ம குயின் வந்து கண்டுபிடிச்சி அதை அப்படியே பிடிச்சி பிச்சு வாயிலேருந்து எடுத்துட்டாங்க. ஹீரோயின் எடுத்து முடிச்சிட்டோடனே வாயிலேருந்து மொத்தமாக எடுத்து முடிச்சுட்டு அடுத்த எபிசோடு விட்டாங்க. அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி. குறை நேரம் இருந்தால் கமெண்ட் பண்ண செய்ய வேண்டும் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறேன்.